கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன செய்யறது கீதா? 50 பவுன் நகை, 80 ஏக்கரா நிலம், பெத்த தாய் தோப்பனார் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அனாதை பின்னால போறேன்னு சொல்றியே, எந்த தைரியத்துல? காதலிக்கிற காலத்துல உன்னை அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சிருப்பதாண்டி எல்லா பேரும் சொல்லிட்டு இருப்பான். போய் அனுபவிச்சு பாரு, வயிறு காய போறது. அப்பதான் தோப்பனார் பத்தி நல்லா புரியும். ஏண்டி கட்டின புடவையோட போறேன்னு சொல்றியே, டேய் நோக்கு மாத்து புடவை வாங்கி தர யோகிதை இருக்கா? ரொம்ப பேசாதீங்க. வேணும்னா இதையும் கழட்டி கொடுக்க சொல்றேன். கீதா, எல்லாம் சரியா போயிடும். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சீக்கிரம் புடவை வாங்கி கொடுத்துறேன். கீதா கண்ணு, நான் வாங்கிட்டு வந்து இட்லியை கொஞ்சம் சாப்பிடுமா? கீதா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்க வீட்டுல யார் யாரோ என்னென்னவோ பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அங்கே நான் வர முடியல. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு எதிர்பார்த்து ஓடி வந்திருக்கேன். நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? கண்ண மூடு. விஜய், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நீ வசதி இல்ல பொண்ணு. உன்னோட நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சீங்களா? பட்னி கிடந்தாலும் உங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். விஜய், சாப்பிடலாமா? உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு. அப்ப படுத்துக்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல. நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது? நீ கட்டிக்கிறியா? என்னது எம்எல்ஏ கண்ணா இருக்க? என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா? ஆமா, நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏண்டி இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்ல. சொல்றேன். நீ ஒரு பயலை விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன். 3 வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துருச்சு. அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒண்ணு நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அவரும் நானும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டி யாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகினதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவானாவே. ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். எதை? ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போகுது. அவளுக்கா? உனக்கு? ஏன்பா, ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பார், எனக்கு பணமும் அந்தஸ்தும் தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவள. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்மைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே
அவ என்னன்னா எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா. உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும், இல்ல மகளுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குறேன். நாங்களே வந்துட்டோம். நீங்க தானே மாலா? மிஸ்டர் ராமநாத செட்டியார் பொண்ணு தானே? ஏப்பா உன் பேர் என்ன? விஜய். நீ தானே இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்த? அதெல்லாம் சொந்த விஷயம், நாங்களே செட்டில் பண்ணிக்கிறோம். எதா சொந்த விஷயம்? கையில என்ன? ஒண்ணுமில்ல சார். எடு. எடா. ஏய், இவனை ஜீப்ல ஏத்து. 407. இந்த பொண்ணை ராமநாத செட்டியார் வீட்டுல ஒப்படைச்சிரு. ஐயோ சார், சார் நான் ஒரு தப்பும் பண்ணாத சார். எல்லாம் அவங்கதான் சார். என்னை விட்டுருங்க சார். எல்லாம் அந்த செட்டியார் பண்ண வேலைதான் சார். ஒண்ணும் தெரியாதவன கையில துப்பாக்கி வச்சிருந்தேன். சார் சார் சார், ஐயோ கீதா கண்ணு, நான் இங்க மாட்டிக்கிட்டேனே. பெட்டியை கொடுக்க போறியா இல்லையா? ஏய் ஓடாத நெல்லு, இல்ல சுட்டுடுவேன்.
சாட்டப்பட்ட விஜயகுமார் என்பவர் ராமநாதன் செட்டியார் மகள் மாலாவை கெட்ட நோக்கத்துடன் கடத்திச் சென்றார் என்பதும் அதற்கு தடையாக இருந்த தன் மனைவி கீதாவை சுட்டுக் கொன்றார் என்பதும் சாட்சியங்களால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு இபிகோ 367, 304 பிரிவின்படி 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது.